போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் மகா கும்பமேளா திருவிழாவில் பிரயாக்ராஜ் நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி 45 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜ் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக சாதுக்களும் துறவிகளும் அகோரிகளும் வண்ண பொடிகளை தூவிக்கொண்டு கழுத்தில் மண்டை ஓடு மாலையுடன் மந்திரங்கள் முழங்க தெருக்களில் உலா வருகின்றனர். அதோடு கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் இணையும் திருவேணி சங்கமத்தில் இதுவரை 10 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடி உள்ளனர். இந்த கும்பமேளா நிகழ்ச்சி என்பது ஆன்மீகத்தை தாண்டி அப்பகுதி மக்களின் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதாக கூறப்படுகிறது. 45 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் அந்த பகுதி மக்கள் ஏராளமான சிறு குறு தொழில்களை செய்து வருகின்றனர். அந்த வகையில் கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகளை விற்கும் 2 இளம் பெண்கள் சமூக வலைதளங்களில் பிரபலமாகி உள்ளனர். அவர்கள் இருவருமே மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்தவர்கள் என சொல்லப்படுகிறது. தங்களுடைய குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ருத்ராட்ச மாலைகள் விற்கும் தொழிலை செய்து வருகிறார்கள். அந்த 2 பெண்களில் ஒருவர் பெரிய அளவில் பிரபலமானதை தொடர்ந்து அவருடன் செல்ஃபி எடுப்பதற்கு கூட்டம் அலைமோதுகிறது. அந்த பெண்ணின் பெயர் தெரியாததால் அவரை பிரவுன் பியூட்டி என்றும் மோனலிசா என்றும் அழைத்து வருகின்றனர். நாளுக்கு நாள் அந்த பெண்ணின் கடையில் யூடியூபர்களும் பொதுமக்களும் குவிய தொடங்கியதால் அவரது வியாபாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மாலைகள் வாங்குவதை விட அவருடன் வீடியோ எடுப்பதற்கே பலரும் முன்னுரிமை கொடுத்துள்ளனர். அதன் ஒரு சம்பவமாக மோனலிசா தனது கடையில் வியாபாரம் பார்த்து கொண்டிருந்த போது திடீரென அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கூடியுள்ளனர். ஒரு கட்டத்தில் அவர் தனது முகத்தை தாவணியால் மூடிக்கொண்டு அங்கிருந்து வெளியேற பார்த்தார். ஆனால் ஒரு சில இளைஞர்கள் மோனலிசாவை நெருங்க முயன்றதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இறுதியில் அந்த பெண்ணின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் அங்கு வந்த இளைஞர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டார். தற்போது அந்த ஏழை குடும்பம் தங்களுடைய பாதுகாப்பு கருதி கும்பமேளாவை விட்டே வெளியேறி சொந்த ஊரான இந்தூருக்கு சென்று விட்டது. இதனிடையே கும்பமேளாவுக்கு வந்த யூடியூபர்களும் இளைஞர்களும் அந்த பெண்ணுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதால் அவர்கள் சோசியல் மீடியாவில் கடுமையான விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.